Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே பிரதமராக இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராகவும் அவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி கோர இருக்கிறார். இதற்கான நடைமுறைகள் குறித்தும் எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரியான துறைகள் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாகலாம் செய்தி வெளியாகிருக்கு. அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராமும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 3-4 விஷயங்கள் குறித்து பேசுகிறோம். நீங்கள் வருவதற்கு முன்பாக ஒன்று, ரொம்ப இணக்கமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்வது பாஜகவுக்கு சவாலாக இருக்கும். என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, காமன் மினிமம் ப்ரோக்ராம், மோடி கேரண்டி, இந்த வார்த்தைகளுக்கு இடையில் நகர்வது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து டிராவல் பண்ணிடுவாரா திரு நரேந்திர மோடி என்பதற்கான ஒரு சவால் அப்படின்னு திரு பிரியன் குறிப்பிட்டார். அப்படி இருக்குமா? அது மாதிரிலாம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே 240 சீட்டை தாண்டிடுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் டிடிபியும் சரி, ஜேடியும் சரி முன்னாடியே கூட்டணியில இருந்திருக்காங்க. 2014 இருந்திருக்காங்க, 2019லயும் நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. 2 பேரும் வெளியில போயிருக்காங்கிறது ஒரு உண்மை. ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 2014 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகும் பொழுது அவருக்கு டெல்லியை பத்தி தெரியாது, டெல்லி அரசியலே தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர் இப்ப 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டாரு. சோ கோயலேஷன் ஆட்சி என்றைக்குமே மோடி பண்ணதில்லை. 2002ல இருந்தே அவர் ஒரு தனிப்பெரும்பான்மையோட தான் ஆட்சி நடத்திருக்காரு அப்படின்னாங்க. அவர் கோயலேஷன் கவர்மெண்ட்டையும் கத்துப்பாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். சோ எந்த விதமான பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, நீங்க மக்களை எப்படி சந்திக்கும் போது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னா, மோடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ரொம்ப துணிச்சலான முடிவுகள் எடுப்பார், கடந்த கால அரசாங்கங்கள் எடுக்காத முடிவு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உள்ளிட்ட தேச பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பேசப்பட்டது. இப்போ நீங்கள் மீண்டும் பாஜக மக்களை சந்தித்து மாநிலங்கள்லையோ இல்லை நாடாளுமன்றத்துக்கோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகள்லையோ தேர்தலுக்கான இதில் முன்னெடுப்புகளில் ஈடுபடும் போது நீங்கள் யூசிசி கொண்டு வர முடியாது, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதுல சிக்கல் வரும், சிஏஏ சட்டம் அமல்படுத்துறதுல பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு கெடுபிடி விதிக்கிற போது அது என்டிஏ ஆட்சி அப்படின்னு தானே ப்ரொஜெக்ட் பண்ணப்படும், பாஜக ஆட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ணப்படாது இல்லையா? அது இந்துத்துவா உட்பட சொல்றேன். அது நெருடலா இருக்காத எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பாஜகவுக்கு? அதாவது நேத்திக்கு கேசி தியாகி ஜனதா தள் யுனைடெட் ஆத்தரைஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி நாங்க நெகட்டிவா எல்லாம் பார்க்கல, ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி அது ஏதாவது சொன்னாரு. அது தவிர சிராக் பாஸ்வானும் அவரும் என்ன சொன்னாரு, அக்னி நீர் அக்னிபாத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாரு. அதாவது சில விஷயங்கள்லாம், அதாவது இந்த கூட்டணி ஆட்சியினால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மோர் டிஸ்கஷன்ஸ் வில் டேக் பிளேஸ், மோர் டிஸ்கோர்சஸ் வில் டேக் பிளேஸ். அதனால சில விஷயங்கள் இல்ல, கெட்ட விஷயம் கிடையாதுங்க, கெட்ட விஷயம் கிடையாதுங்க, கெட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேன், வேளாண்மை சட்டம்ங்கிறது ஒரு நல்ல விதமான சட்டம் தான் அது. ஆனால் அதை கரெக்டா கம்யூனிகேட் பண்ணல. ஏன்னா டிஸ்கஷன் நிறைய இல்லாம எடுக்கப்பட்டது. இதுதான் மோடி 2.0ல இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய விஷயத்த கம்யூனிகேஷன், நானே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நிறைய நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதை போய் மக்கள் கிட்ட எடுத்து செல்ல கம்யூனிகேஷன் சரியா பண்ணல. ஏன்னா டிஸ்கஷன் இல்ல, எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க ஃபாஸ்டான. அது இப்ப நடக்காது. இப்ப என்ன ஆகும்னா, ஒரு எல்லா விஷயமும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும், ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும். செயல்பாட்டுக்கு வர முடியுமா? கொண்டு வர விடுவாங்களா? வருவாங்க. அதாவது அன்ஃபவுண்டட் மிஸ்ட்ரீஸ் இதெல்லாம், டவுட்ஸ் இதெல்லாம். சோ அதனால கண்டிப்பாக 240 சீட் வச்சுட்டு அவங்க கண்டிப்பாக மத்த தோழமை கட்சிகள் எல்லாமும் இருக்காங்க. மத்த தோழமை இப்ப நீங்க பவன் இதெல்லாம் பேசும்போது நீங்க இதெல்லாம் சொல்லணும்ல. பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி, எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு இந்தி கூட்டணி பக்கம் போக மாட்டேன் அப்படின்றாரு. சிராக் பாஸ்வான் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு பிரைம் மினிஸ்டருக்கு நான் அனுமான் மாதிரி இருப்பேன் அப்படின்றாரு. அவ்வளவுதான். ஊடகங்கள் சொல்ல வேண்டிய கடமை இல்ல. இந்தியா கூட்டணிக்கு போறது குறித்து பேசும். இது பாஜகவோட கொள்கைகள் சார்ந்த அந்த கேள்விகள் கேட்டேன். கார்த்திகேயன், இது இதையும் நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் இல்லீங்களா?
சிராக் பாஸ்வான் சொன்னது விஷயம், பவன் கல்யாண் சொன்ன இந்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் பதவி அது குறித்தும் திரு பிரியன் சொன்னாரு. நான் இடைவேளைக்கு அப்புறம் வரேன். இப்ப பாஜகவுடைய கொள்கைகள் சார்ந்து பேசுறோம் இல்லையா, அது குறித்தும் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடை வந்து திரு சந்திரபாபு நாயுடு ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, அதையும் அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கும், நெருக்கடி இருக்கும் அப்படின்னாங்க. அது பாஸ்மாடா முஸ்லிம்ஸுக்கு நிறைய இந்த பல வருடங்களாக கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் இக்னோர் பண்ணி தான் எல்லா கட்சியும் நடந்திருக்குன்னு சொன்னவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள். அதை குறித்து இதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஒரு அப்போசிஷன் லீடர் வந்து சரத் பவார் 1998ல. சோ யார் யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேர வேண்டியதுதான், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு, ஆனா அந்த ரிசர்வேஷன் பேக்வர்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கு, அதுதான் பார்க்கணும். அதாவது இந்துத்துவா குறித்து வந்து நிதிஷ்குமார் வந்து 1998ல இருந்து கூட்டணியில இருக்காரு. ஓகே, பிரீஃபா ஒரு டைம்ல தான் வெளில போனாரு. அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஜன்சங் டயத்துல இருந்தே நாங்க வந்து இவங்களோட ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு ஜேடியு தான் சொல்றாங்க. டிடிபி வந்து 1998ல இருந்து அலையன்ஸ் தான் இருக்காங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. அவர் எந்த மினிஸ்ட்ரி கூட கேட்கல அந்த நேரத்துல, அந்த நேரத்துல எந்த மினிஸ்ட்ரியும் வேண்டாம்னாரு. அவருக்கு வாஜ்பாயா கூப்பிட்டு ஜிஎம்சி பாலயோகியை வந்து நான் வந்து இது பண்றேன், ஸ்பீக்கர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சோ கரெக்டா சொல்லிடணும் நம்ம எல்லா விஷயத்தையும். அதாவது சொல்றேன், டிஸ்கஷன் பேசுவோம். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.